ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தாரிக். இன்னைக்கு நாம பார்க்க போற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திராவில் ஒரு டிஸ்கண்டினியூடான வண்டி தான் பார்க்க போறோம். மகேந்திரா KU 100. அதோட ஃபுல் டீடைல் ரிவ்யூ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மகேந்திரா KU 100 பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து 2016 தான் வந்து லான்ச் பண்ணாங்க. அது வந்து 2023 இப்போ டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அதுக்கிடையில பார்த்தீங்கன்னா 2018 பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு EV வெஹிக்கிள் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுவுமே இப்போ எல்லாமே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் வந்து 14 வேரியன்ட்ஸ் வருது. 7 வந்து பெட்ரோல் வேரியன்ட்ஸும் 7 வந்து டீசல் வேரியன்ட்ஸும் வருது. இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இது வந்து பேஸ் வேரியன்ட். இது வந்து 1.2ல பெட்ரோல் என்ஜின். இது வந்து 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் தான் இதில் இருக்கு. வாங்க நம்ம இப்போ வந்து வண்டியோட எக்ஸ்டீரியரை பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்னர்ல வருது. ஹெட்லாம்ப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாலஜன்ல கொடுத்துருக்காங்க. இந்த ஃபாக் லாம்ப் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஆஃப்டர் மார்க்கெட்ல தான் வாங்கி போட்டிருக்காங்க. ஏன்னா இது வந்து இன்பில்டா வராது. அதே மாதிரி இந்த குரோம் ஃபினிஷ் அப்படின்னு பார்த்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து ஆஃப்டர் மார்க்கெட்ல வாங்கி தான் ஃபிட் பண்ணிருக்காங்க. மகேந்திராவோட லோகோ வந்து உங்களுக்கு வந்து பெருசாவே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 6 ஸ்லாட்ல வந்து உங்களுக்கு வந்து சின்ன ட்ரில் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த M-Falcon அப்படிங்கிற என்ஜினோட நேமையும் இங்க பேஜிங் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் வருது. சைடு ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் வந்து உங்களுக்கு வந்து R15 தந்திருக்காங்க. இது வந்து ஒரு 15 இன்ச்சஸ் டயரு. அதுக்கு மேலே அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இண்டிகேட்டர்ஸ் வருது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ORVM பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேனுவலாக தான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மேலே உள்ள குரோம் ஃபினிஷ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியில் ஆஃப்டர் மார்க்கெட்டில் தான் வாங்கி இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா விண்டோக்கு மேலே உள்ள இந்த ரைன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட்டில் தான் அவங்க வாங்கி இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இப்போ ரியர் சைடு டோரில் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் லைன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த கேரக்டர் லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெயில் லேம்ப் வரைய போய் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கறதுக்கு ஒரு யூனிக்கா நல்லாவே வித்தியாசமா இருக்கு. டோர் ஹேண்டில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரியர் சைடு மேலே கொடுத்துருக்காங்க. விண்டோக்கு பக்கத்துலேயே வந்திருக்கு. இப்போ நம்ம ரியர் சைடு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பாய்லர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது நல்லா பெருசாவே கொடுத்துருக்காங்க. சென்டர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை மவுண்டட் பிரேக்கிங் லேம்ப் ஒன்று வருது. அதுக்கு கீழே நடுவில் பார்த்தீங்கன்னா மகேந்திராவோட லோகோ வந்து பெருசாவே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மகேந்திராவோட பேஜிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டியோட லெஃப்ட் சைட்லையும் அதே மாதிரி வண்டியோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா KU 100 பேஜிங் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த KU 100 பேஜிங்க்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரிஃப்ளெக்டர் ஒன்றும் கொடுத்துருக்காங்க. அது ரைட் லெஃப்ட்ல 2 சைடுமே இது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஸ் வேரியன்ட்னால உங்களுக்கு வந்து ரியர் கேமராமே வராது. இந்த கேமராமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃப்டர் மார்க்கெட்ல தான் வாங்கி இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இப்போ டெயில் லேம்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரெண்டுமே வந்து ஹாலஜன்ல தந்திருக்காங்க. இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ் இங்கே வருது. அதே மாதிரி உங்களுக்கு ரைட் சைடில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவர்ஸுக்கான இண்டிமேஷன் லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. வாங்க வந்து நம்ம பூட்டோட ஸ்பேஸ் என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்னதாக தான் இருக்கு. 35 லிட்டர்ஸ்ல தராங்க. இது ஒரு சின்ன பூட்டு தான். இந்த வண்டிக்கு இது போதுமானது தான். வண்டியோட பெட்ரோலோட லிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் வண்டியோட லெஃப்ட் சைடில் வருது. டேங்கோட கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 35 லிட்டர்ஸ்ல தர்றாங்க. இது வாங்க நம்ம வந்து வண்டியோட இன்டீரியரை போய் பார்க்கலாம். இன்டீரியர் அப்படின்னு பார்க்கும்போது ஏறி உட்கார்றதுக்கு வந்து ஓரளவு கம்ஃபர்ட்டாக இருக்கு. ஓரளவு பரவாயில்ல, ஓகே தான். அதே மாதிரி இங்கே டோர் பேடில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து விண்டோக்கான கண்ட்ரோல்ஸ்லாம் இங்கே வச்சிருக்காங்க. இதுவும் ஆஃப்டர் மார்க்கெட்டில் தான் பின்னாடி செட் பண்ணியிருக்காங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அடிஷ்னலாக வந்து இவங்க வந்து ஒரு லைட்ஸ்லாம் செட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அதுக்கான சுவிச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சிருக்காங்க. அடிஷ்னலாக வச்சிருக்காங்க. ஏசிக்கான வெண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கான சின்ன நாப் ஒன்று இங்கே கொடுத்துருக்காங்க. பூட் அன்லாக் பண்ணுறதுக்கான லிவர் வந்து இந்த கீழே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பெட்ரோலில் ஓப்பன் பண்ணுறதுக்கான சுவிட்ச் வந்து இங்கே வருது. ஸ்டியரிங் கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்தோம்னா பேஸ் வேரியன்றதுனால வேறு எதுவுமே இல்லை. இங்கே ஹாரன் பட்டு தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் டில்ட் மட்டும் தான் பண்ண முடியும், டெலஸ்கோபிக் இல்லை. அதே மாதிரி வழக்கம் போல் இதில் ஸ்டேரிங்கோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ், ஹை பீமுக்கு லோ பீமுக்கான சுவிச்சஸ், அதே மாதிரி லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வைப்பருக்கான சுவிச்சஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து RPMமும் உங்களுக்கு வந்து ஸ்பீடா மீட்டரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அனலாக்ல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம ஃபியூல் என்ன இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்க முடியும். ட்ரிப்பும் அது மாதிரி அதில் செக் பண்ணிக்கலாம். இந்த வண்டி வந்து உங்களுக்கு வந்து பேஸ் மாடல் அப்படிங்கிறனால இதுக்கு வந்து ரிவர்ஸ்க்கான கேமராஸ் எதுவுமே வராது. லோ வேரியன்ட்ங்கிறனால மல்டிமீடியாக்கான எந்த ஒரு ஆப்ஷனுமே இதில் இல்லை. ஸோ வந்து இதில் வந்து நம்ம மல்டிமீடியாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டருக்கான மிரராகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஏசி வென்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் டேப்பில் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏசி வென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் சைடு வராது, ஃப்ரண்ட்ல மட்டும் தான் இருக்குது. ஏசி வென்ட்டுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா அசட்டுக்கான சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஒரு பிளேயர் ஒன்று இருக்கு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா KU 100க்கான ஒரு பேஜிங்கும் இங்கேயே கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஏசிக்கான சுவிச்சஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து மேனுவலாக தந்திருக்காங்க. நம்ம கியர் என்னன்னு பார்த்தோம்னா 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ். இது வந்து பெட்ரோல் வேரியன்ட் 1.2 லிட்டர். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5+1 சீட் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து நடுவில் ஒரு குட்டி சீட் ஒன்று இருக்கும். அந்த குட்டி சீட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா
ஆம்ரெஸ்ட் மாதிரி உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கியர் லீவரோ அதே மாதிரி பார்க்கிங் பிரேக்கிங்கோட லீவரோ இங்கே இல்லாமல் எல்லாத்தையும் டேஷ்போர்டில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஒன்றும் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப சின்ன ஸ்டோரேஜ் தான். வாங்க நம்ம இப்போ வந்து ரியர் சைடில் உள்ள கம்ஃபர்ட் எப்படி இருக்குங்கிறத போய் பார்க்கலாம். இப்போ நம்ம உட்காந்தோம்னா உங்களுக்கு வந்து நல்லா கம்ஃபர்ட்டாகவே இருக்குது. ஒரு சோஃபாவில் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. 3 பேர் தாராளமாக கம்ஃபர்ட்டாக உட்காந்து போகலாம். அதே மாதிரி லெக் ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவு ஓகேவா இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா 5.4 ஓரளவு போதுமானதாக இருக்குது. இந்த சீட்டை பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சீட் எல்லாம் பார்த்தீங்கன்னா என் ஹைட்டுக்கு வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஹெட் ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து 3 பேருக்குமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஹெட் ரூம் அப்படின்னு பார்த்தாலுமே ஓரளவு நல்லாவே கிடைக்குது. வாங்க அந்த வண்டியை நம்ம வந்து டிரைவ் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் தான். ஆனாலும் பரவாயில்ல, ஓரளவு ஓகேவான பவர் கிடைக்குது. அதே மாதிரி பிரேக்கிங் பைட் அப்படின்னு பார்த்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கு. ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அபோவ் ஆவரேஜ் தான். இப்போ உள்ள கார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கியர் நாப் வந்து உங்களுக்கு கீழே தான் கொடுத்துருக்காங்க. இந்த காரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியரை வந்து டேஷ்போர்ட்லேயே ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு 2+1 சீட்டு ஃப்ரண்ட்டில். இப்போ ஒரு டர்னில் வந்து நம்ம கட் பண்ணோம். கட் பண்ணுறதுக்கும் ஓரளவு ஈஸியாக தான் இருக்குது. அதே மாதிரி இப்போ ஹைவேஸில் போயிட்டுருக்கோம். நம்ம என்ன பவர் கொடுக்குறோமோ அதுக்கான பவர் நம்மளுக்கு வந்து டெலிவரி ஆகுது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து கியர் சேஞ்ச் பண்ணுறதுக்கான எல்லாமே வந்து இங்கேயே காமிச்சிருது. இப்போ மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஹைவேஸில் போனால் ஒரு 15 வரையே கிடைக்குது. அதே இது நீங்கள் வந்து ஒரு சிட்டிலெலாம் போனோன்னா ஒரு 11 தான் கிடைக்கும். இதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து நம்ம ஹில் ஸ்டேஷன், கொடைக்கானல், ஊட்டி மாதிரி இடத்துக்குலாம் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு டிராஃபிக்கில் நம்ம நின்றுட்டு திருப்பி எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து பவர் கொடுத்தாலுமே அதுக்கான பவர் வந்து பத்த மாட்டேங்குது. நம்ம ஹில்ல மேல எல்லாம் ஏற மாதிரி இருக்க போகும்போது கொடுக்குற பவருக்கான டெலிவரி நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சென்னை மோட்டார்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.